நம்ம நடைமுறையில மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டு வந்திருக்கிறோம். சட்டப்பூர்வமா பார்த்தா அது யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ஒன்றிய அரசு. கல்வி என்பது வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு உட்பட்டதாக இருந்தது. அந்த அடிப்படை கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் மாநில அரசுகளின் பொறுப்புல இருந்தது. ஆனா என்ன நடந்ததுன்னா, கல்வி என்பதை தூக்கி இந்த ரெண்டுக்கு இடையில பொதுப்பட்டியல்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஆங்கிலத்துல கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்வார்கள். அதை தமிழ்ல பொதுப்பட்டியல் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். ஆனா அது தவறான மொழிபெயர்ப்பு. ஒரு மாநிலத்தை ஆளுகிற பொறுப்புல மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு இருக்கிறது என்றாலும் அதை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக இங்க இருக்கிற மாநில ஆளுநருக்கு இருக்கிறது. இப்ப பல்கலைக்கழகங்களுக்கு அவர் தான் வேந்தர் அப்படின்னு அறிவிச்சு. வேந்தர்னு யார் மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியல. ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் அல்ல, ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிறது. ஒரு அதிகாரி போல. நிர்வாக பொறுப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு தொடர்பு பொறுப்பு என்பதுதான் ஆளுநரிடம் இருக்க வேண்டும். அது அழகான ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா நடைமுறையில என்ன ஆச்சு நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து கொரியன் கமிட்டி பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். கொரியன் கமிட்டினா என்னது, அதை பத்தின இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பு இல்லையா? பல மாநிலங்கள் சேர்ந்த ஒரு நாடு. ஒரே மாநிலமாக ஒரே பகுதியாக இருந்ததல்ல. விடுதலை போராட்டத்துல பல்வேறு பகுதிகள் தங்களுடைய விடுதலைக்காக போராடி பிறகு ஒருங்கிணைந்த போராட்டமாகவும் மாறி பிறகுதான் இந்தியாங்கிற நாடே உருவாச்சு. அது மாநிலங்கள் அவர்களுடைய அதிகாரங்களோடு இருப்பார்கள். மாநில அரசுகள் அவர்களுக்கான அதிகாரங்களோடு இருக்கும். இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்றிய அரசு, அதாவது யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு தான் அரசமைப்பு சாசனத்துல சொல்லப்படுகிறது. அரசியல் சட்டம்னு சொல்றோமே, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லல. நம்ம நடைமுறையில மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டு வந்திருக்கிறோம். சட்டப்பூர்வமா பார்த்தா அது யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ஒன்றிய அரசு. ஆனா அந்த ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் என்ன, மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் என்ன என்கிறதுல பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வந்துட்டே இருந்திருக்கு. இப்பன்னு இல்லை, கடந்த காலத்திலையும் கூட காங்கிரஸ் ஆட்சி, ஒன்றிய ஆட்சியில காங்கிரஸ் இருந்த போதும் கூட நிறைய மாநில அதிகாரங்களில் அத்துமீறி தலையிடுவது, மாநில அரசுகளுடைய பல்வேறு நடவடிக்கைகளை முடக்கி வைப்பது எப்பெல்லாம் தொடர்ச்சியா நடந்து வந்திருக்கு. அது மாதிரி மாநில அரசுகளை ஒன்றிய அரசு தன் விருப்பப்படி கலைக்க முடியும். குடியரசுத் தலைவர் மூலமாக 356 என்கிற ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது. அதை பயன்படுத்தி ஏதோ ஒரு நாட்டினுடைய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிட்டு விட்டது, அமைதியை குலைத்து விட்டது, அப்படிலாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அல்லது நிர்வாகம் சீர்குலைந்து விட்டது என்று சொல்லி மாநில அரசுகளை ஒன்றிய அரசு கலைத்து விட முடியும். இப்படிலாம் இருந்தது. மாநில அரசுகளை மட்டுமல்ல, சட்டமன்றங்களையும் கலைத்து, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்களை குடியரசுத் தலைவருடைய ஒரு ஆணையின் மூலமாக ஒன்றிய அரசு கலைத்து விட முடியும். இப்பெல்லாம் இருந்தது. அப்புறம் பல்வேறு பிரச்சனைகள். உதாரணமா கல்வி என்பது வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு உட்பட்டதாக இருந்தது. அந்த அடிப்படை கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் மாநில அரசுகளின் பொறுப்புல இருந்தது. ஆனா என்ன நடந்ததுன்னா, கல்வி என்பதை தூக்கி இந்த ரெண்டுக்கு இடையில பொதுப்பட்டியல்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஆங்கிலத்துல கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்வார்கள். இது வந்து ஸ்டேட் லிஸ்ட், அது சென்ட்ரல் லிஸ்ட், இது கன்கரண்ட் லிஸ்ட். அதை தமிழ்ல பொதுப்பட்டியல் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். ஆனா அது தவறான மொழிபெயர்ப்பு. கன்கரண்ட்னா என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் சம்பந்தமா எந்த முடிவெடுத்தாலும் ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் கன்கரண்டா, அதாவது ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு அல்லது ஒருவர் ஆலோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றுதான் அது பொருள். ஆனா நடைமுறையில என்ன ஆயிடுச்சுன்னா, கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு போயாச்சுன்னா ஒன்றிய அரசு தன்னுடைய விருப்பப்படி அதை கையாளும். அப்படிதான் இப்ப இந்த கல்வித்துறையில பாத்தீங்கன்னா, இப்ப நீட்னு ஒரு தேர்வு முறை வந்தது. அது எப்படி வந்தது? மாநில அரசு அதை கேட்கவே இல்லையே. எந்த மாநில அரசுமே கேட்கலையே. அது மாதிரி டெட்ன்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்கு, ஆசிரியர் தகுதி. இப்படி பல்வேறு அது மாதிரி பாடத்திட்டங்கள், மாநில அரசு பாடத்திட்டம் ஒரு மாதிரி இருக்கும், ஒன்றிய அரசினுடைய இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்னு சொல்லுவாங்களே, அதனுடைய பாடத்திட்டம் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் ரெண்டுக்கு இடையில இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல இருக்க அவங்களுக்குன்னு தனி பாடத்திட்டம்.
ஆக ஒரே மாதிரியான கல்வி கூட நம்ம மக்களுக்கு இல்லாத நிலைமைலாம் இருக்கிறது. ஆக இந்த பின்னணியில தான் மத்திய அரசுடைய அதிகாரங்கள் என்ன, அதாவது ஒன்றிய அரசுடைய அதிகாரங்கள் என்ன, மாநில அரசுடைய அதிகாரங்கள் என்ன, இந்த இந்த இருதரப்புக்குமான அந்த பொதுப்பட்டியல் சொல்றேன், அதுல இருப்பதை எப்படி கையாள வேண்டும் என்பதெல்லாம் தீர்மானிக்கணும். அதே போல ஒரு மாநிலத்தை ஆளுகிற பொறுப்புல மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு இருக்கிறது என்றாலும் அதை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக இங்க இருக்கிற மாநில ஆளுநருக்கு இருக்கிறது. எல்லா மாநிலத்திலுமே அந்தந்த மாநில ஆளுநர்கள் அவர்கள் வந்து மக்களால் மறுபடியும் அந்த வார்த்தை முக்கியம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றம், அதுல மாநில அரசு அவர்கள் நிறைவேற்றுகின்ற ஒரு சட்ட முன்வரைவு, அதை வந்து ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா, அத அல்லது நிராகரிப்பதா, அல்லது தள்ளி வச்சு முடிவெடுக்காம இழுத்துக்கிட்டே போறதா, அல்லது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பதா, இப்படி இதெல்லாம் அது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது மாநில ஆளுநர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம கூடுதலாக பல்கலைக்கழகங்களுக்கு அவர் தான் வேந்தர் அப்படின்னு அறிவிச்சிருந்தது. வேந்தர்னு யார் மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியல. வைஸ் சான்சலர், சான்சலர் அப்படிங்கிறத. அது என்ன தலைவர் பொறுப்பு தானே அது. நம்ம இது இந்த வேந்தர், துணை வேந்தர்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆக ஆளுநர் வேந்தரா இருந்துகிட்டு பல்கலைக்கழகங்களோட அதிகாரங்கள்ல தலையிடுறார், செயல்பாடுகள்ல. இந்த பின்னணியில தான் இதையெல்லாம் இறுதிப்படுத்த வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு குழுவை அமைக்கிறார். அந்த குழு இத்தனை இந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு தரப்பினர், அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், சட்டம் சம்பந்தப்பட்டவர்கள், பொது வெளியில செயல்படக்கூடியவர்கள், சமூக ஆர்வலர்கள், இப்படியான பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை கேட்டு வாங்கி அப்புறம் அவர்களும் விவாதித்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து விட்டார்கள். அந்த அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையை தான் முதலமைச்சர் அவர்கள் நேற்று, அதாவது நேற்று என்றால் இந்த பிப்ரவரி 18ஆம் தேதி மாநில சட்டமன்றத்தில் அதை ஒப்படைத்து விட்டார். சட்டமன்றத்தில் ஒப்படைச்சாச்சுன்னா என்ன, சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரை எந்த கட்சியா இருந்தது அவர்கள் அதை படிக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும். அதுல ஏதாவது திருத்தங்கள் தேவையா, அல்லது எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசனை சொல்லலாம். இதெல்லாம் இருக்கிறது. ஆக இதுதான் குரியன் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நீதிபதி குரியன் ஜோசப் அவருடைய குழு, அந்த குழு அளித்த அறிக்கை. அதனுடைய அடிப்படை வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள், அப்புறம் மாநில ஆளுநருடைய அதிகாரங்கள், மற்ற இதர பல்வேறு துணை தலைப்புலாம் அதுக்குள்ள இருக்கிறது. இது எளிமையான விளக்கம், இது போதும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆளுநருக்கும் ஒரு மாநிலத்துக்கும் என்ன ஒரு உறவு முறை இருக்கு? ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் அல்ல, ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிறார், ஒரு அதிகாரி போல. ஆனா ஒரு மாநில அரசுல ஒரு பஞ்சாயத்து மெம்பர் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தானே. ஏன்னா ஒரு ஊராட்சியில உறுப்பினரா இருக்கிறாருன்னா அவர் வந்து சும்மா சாதாரணம் இல்லை, அந்த பகுதி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் மாநில ஆளுநர் என்பவர் அப்படிப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி அல்ல, ஒன்றிய அரசு நியமிக்கிற ஒன்றிய அரசனுடைய பிரதிநிதி. அவர் எதற்காக நியமிக்கிறார்கள்? கடந்த காலத்துல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்த மாதிரியான மாகாணங்கள், அப்ப மாநிலங்கள், இப்ப சொல்ற மாகாணங்கள் இருந்தது. அதை கண்காணிப்பதற்கும், ஏன்னா அவங்க வந்து அங்க லண்டன்ல இருக்கிறாங்க, பிரிட்டிஷ் அரசு அங்க இருக்கு. இப்ப இங்க கண்காணிக்க இங்கேயும் ஒரு வைஸ்ராய் போன்ற பொறுப்பெல்லாம் இங்கே இருந்தது, ஏதாவது கவனிக்கிறதுக்கு. ஆனாலும் அவருக்கு உதவியாக அந்த மாகாணங்களை கண்காணிப்பதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு ஒரு பொறுப்பு கொண்டு வரப்பட்டது. அதுதான் இந்த கவர்னர் போஸ்ட், ஆளுநர் பதவி என்பது. ஆனா அது அப்ப சரி, விடுதலைக்கு பிறகு அதே ஏற்பாடு தொடர்கிறது. அப்ப அதனாலதான் திரும்ப விடுதலை பெற்ற நாட்டுல ஒரு சுதந்திரமான நாட்டிலேயே இந்த இது இருக்கணும், இது தேவைதானா அப்படின்லாம் வந்துச்சு. சொல்ல போனா தமிழ்நாட்டுல ஒரு இப்படி குரலே வந்தது, ஆட்டுக்கு தாடியும் மாநிலத்துக்கு ஆளுநரும் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு அவங்க மேடைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் அன்றைக்கு அதை விமர்சித்து பேசியிருக்கிறார்கள். நிர்வாக பொறுப்புன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு விதமான தொடர்பு பொறுப்பு என்பதுதான் ஆளுநரிடம் இருக்க வேண்டும். அது அழகான ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கும்.
ஆனா நடைமுறையில என்ன ஆச்சு நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். ஆளுநர் வந்து ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றுகின்ற ஒரு சட்ட முன்வரைவை ஒண்ணு சரியா இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஓகே பண்ணணும். இல்ல சரியில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பணும். 2 இல்லாம வச்சுக்கிட்டே இருப்பாரு. மாத கணக்குல இல்ல, ஆண்டு கணக்காக கூட வச்சிருப்பாரு. அதெல்லாம் இங்க பார்த்திருக்கிறோம். அதனால தான் உச்சநீதிமன்றம் கடுமையான சொற்களால் இதை விமர்சித்திருக்கிறது. ஆக இந்த பின்னணியில தான் அ ஆளுநர் அவருடைய பொறுப்பு என்ன என்பதை அ அ வரையறுக்க வேண்டும். ஆளுநருடைய பொறுப்பு என்பதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, அது அதிகாரம் என்று மாறிவிடலாமா? அவர் தொடர்பு பணியாளராக இருக்க வேண்டிய ஒருவர், அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறவராக மாறலாமா? தனி அதிகாரம் உள்ளவராக இருக்கலாமா? என்பதெல்லாம் இருக்கிறது. நம்ம அந்த அதை பற்றிய விவாதங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பின்னணியில தான், அ இப்ப இந்த குரியன் குழு அளித்திருக்கிற இந்த அறிக்கை என்பது ஒரு கவனத்தை பெறுவதாக. ஏனென்றால் இத பத்திலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த கு குழுவினுடைய அறிக்கையில உள்ள பல்வேறு கூறுகளை கவனித்தால் தெரியும். அந்த ஒன்றிய அரசுக்கும், மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகள், அதிகார பகிர்வுகள் இதை பற்றியும் பேசுகிறார்கள். இன்னும் எப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் நீக்க வேண்டும்? எப்படிப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் நீக்க வேண்டும்? எப்படிப்பட்ட புதிய அதிகாரங்களை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் அதுல இருக்கிறது. அதே நேரத்துல ஆளுநரை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும்? அ ஆளுநருடைய பொறுப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பது கூட அதில் இருக்கிறது. இப்ப இன்றைய அரசியல் சூழல்ல பார்த்தோம்னா, இந்த குரியன் கமிட்டி அமல்படுத்தப்பட்டா, மத்திய, மாநில உறவுகள்ல என்ன மாரி பெரிய மாற்றங்கள் ஏற்படும்? மாநில அரசு ஒரு 3 பேர பரிந்துரைக்க வேண்டும். மாநில சட்டமன்றத்துல நிறைவேற்றி 3 பேரை ஒன்றிய அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும். அதுல ஒருத்தர தான் குடியரசுத் தலைவர் ஆளுநராக நியமிக்க வேண்டும். அது அது இந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்கலாம், வேற மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்கலாம். ஆனா ஆனா அத வந்து அந்த 3 பேரை தேர்வு செய்யற பொறுப்பு மாநில அரசுக்கு வருது. அப்ப கூடிய வரைக்கும் அவர் யாரா இருப்பாரு? மாநில அரசுடைய நிலைமைகளை, தேவைகளை, மாநிலத்துடைய தேவைகளை, மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டவராக இருப்பார். இல்லையா? அந்த 3 பேர்களுமே. அதிலிருந்து ஒருவரை நியமிக்கப்படுகிற போது அந்த உறவுகள் வந்து சீர்படும். ஆக அப்படி ஒரு பரிந்துரையை குரியன் குழு கொடுத்திருக்கிறது. அதேபோல அ இந்த ஆளுநர் பதவி என்பதே கூட அ அதுக்கு ஒரு கால வரம்பு வைக்கணும். ஏன்னா அதுக்கெல்லாம் கால வரம்பே கிடையாது. இப்போ ஒரு முதலமைச்சர் வந்து அதிகபட்சம் 5 ஆண்டுகள் தானே. அதுக்கப்புறம் தேர்தல் வந்துருதுல்ல. ஆனா ஆளுநருக்கு அப்படி கிடையாது. பிரதமரே 5 ஆண்டுகள் தானே. அப்படிங்கிறபோது ஆளுநருக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரம்பு வைக்க வேண்டும். 5 ஆண்டுகள் என்று அ பரிந்துரைத்திருக்கிறார் குரியன். அது மாரி அவர் வந்து அந்த குடியரசுத் தலைவர் அந்த தொடர்புன்னு சொன்னனே, குடியரசுத் தலைவருக்கும், துணைத் தலைவருக்குமான அந்த தொடர்பு ஏற்பாடுகள் அதை குறித்த பொறுப்புகளைத்தான் அ ஆளுநர் தன் கையில வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, இதர அரசமைப்பு சாசனம் சார்ந்த பல்வேறு பதவிகள் இருக்கின்றன. பல்வேறு அ அந்த அதுக்குள்ளலாம் அவர் வரக்கூடாது. அதுதான் முதல்ல சொன்னனே. எடுத்துக்காட்டாக பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்லாம் வரக்கூடாது. அது முதலமைச்சர் தான் அப்படிப்பட்ட வேந்தர் பொறுப்புல இருக்கணுமே தவிர, அவர் இருக்கக்கூடாது. ஆளுநர் இருக்கக்கூடாது. அப்படின்னு குரியன் குழுவும் பரிந்துரைத்திருக்கிறது. அது மாரி அந்த 5 ஆண்டுகள்ல ஆளுநர் என்பவர் எந்த ஒரு அரசியல் கட்சியிலயும் பிரதிநிதியாவோ, ஒரு அ பதவிகளிலோ இருக்கக்கூடாது. ஆ அது ஏதோ ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கலாம். ஆனா அந்த 5 ஆண்டுகளுக்கு அவர் எந்த கட்சி செயல்பாடும் இருக்கக்கூடாது. ஆனா என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அதேபோல அ அரசாங்கத்துடைய நிர்வாகத்துல, நீதித்துறையில அதுலலாம் அவர் வந்து தலையிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்கிறது. அது மாரி அந்த ஒரு மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படுகின்ற ஒரு சட்ட முன்வரைவுக்கு, அ அவர் ஒப்புதல் அளிப்பதற்கு அல்லது திருப்பி தள்ளுபடி செய்வதற்கு அல்லது நிறுத்தி வைப்பதற்கு ஒரு காலக்கெடு வைக்க வேண்டும். அதிகபட்சம் 15 நாட்கள். 15 நாட்களுக்குள்ள அவரு ஆளுநர் வந்து அதை ஏற்க வேண்டும். அல்லது தள்ளுபடி செய்ய வேண்டும். அல்லது 15 நாட்கள் வரைக்கும் தான் நிறுத்தி வைக்க வேண்டும். என்றெல்லாம் அது சொல்லுகிறது. அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுனாலும் சரி. குடியரசுத் தலைவருக்குமே கூட குரியன் குழு சொல்கிறது. குடியரசுத் தலைவரும் தன்னிடம் அப்படி ஒரு சட்ட முன்வரைவு அனுப்பப்பட்ட பிறகு 15 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும். அப்படிலாம் சொல்லுது. இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. பல மக்களுக்கு தேவையான முக்கியமான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான முன்வரைவுகளை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அனுப்புகிறார்கள். ஆனா அத வந்து ஆண்டு கணக்குல முடக்கி வச்சிருந்தா, அந்த சட்டத்தின் பலன்கள் மக்களுக்கெல்லாம் கிடைக்காம போகுது. அந்த அந்த சட்டங்கள்லாம் அவங்க செயல்படுத்துவாங்கன்னு சொல்லி தானே மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். மக்களுக்கு வந்து மாநில அரசு மேல கோபம் வரும். எந்த மாநிலமா இருந்தாலும் சரி. ஆனா உண்மையான காரணம் இப்படி முடக்கி வைக்கப்படுவதுதான். எனவே தான் இந்த மாரியான இந்த பரிந்துரைகள்லாம்
முக்கியத்துவம் பெறுகின்றன. அப்புறம் அது மாதிரி வேற சில பார்த்தீங்கன்னா, ஒரு இப்ப அண்மையில தொடர்ந்து தமிழ்நாட்டுல பிரச்சனையா வந்தது, இப்ப கேரளால வந்தது, கர்நாடகால வந்தது, மேற்கு வங்கத்துல வந்தது. எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சியில் இல்லையோ, அங்க எல்லாம் பிரச்சனையா வந்தது. என்னன்னா, ஆளுநர் வந்து சட்டமன்றம் தொடங்கும்போது அவரு முறைப்படி அதை தொடங்கி வைக்கிறதுக்கு ஆளுநர் வருவார். அவர் ஒரு உரை நிகழ்த்துவார். அந்த உரையை மாநில அரசு தான் தயாரிச்சு கொடுக்கும். அவர் சொந்த உரை கிடையாது. அந்த ஆனா இவர் என்ன பண்ணாங்க, அதுல வந்து மாநில அரசுகளை அதனுடைய சில கொள்கைகள் அதுல இருக்கும். மத்திய அரசை விமர்சிக்கிற வார்த்தைகள் கூட இருக்கும். அதை வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அல்லது நம்ம இங்க பார்த்தோம். திரும்பி போயிட்டார். வாசிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பியே போயிட்டார். அதே போல கேரளத்துல நடந்தது. கர்நாடகாவுல மற்ற மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ல. ஆக ஆனா இப்ப இந்த குரியன் குழு என்ன சொல்கிறது என்றால், அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படி ஒரு ஏற்பாடே தேவையில்லைன்னு சொல்லுது. இப்ப இந்த நடவடிக்கைகள்லாம் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துமா இல்ல பலவீனம்? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த இந்த மாதிரியான பரிந்துரைகளை பத்தி இதனுடைய இது நன்மை அளிக்குமா, தீங்கு அளிக்குமா அப்படின்ற கோணத்துல விவாதிச்சாலே, இது நீங்க சொன்ன அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். இது வந்து நிச்சயமாக ஒன்றிய அரசினுடைய மோதல் அல்ல. சொல்லப்போனா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுடைய ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்துவதற்கான பரிந்துரைகள் தான் இது. 1977 மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்த இடது முன்னணி அரசு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசு, அந்த அரசும் இதே போன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம்னு அதுக்கு பேர். மேற்கு வங்க முன்மொழிவுகள். அதுலயும் இப்படிதான் ஆளுநருடைய அதிகாரங்கள் என்ன, ஒன்றிய அரசுடைய அதிகாரங்கள் என்ன, மாநில அரசினுடைய தன்னாட்சி அதிகாரம் என்னன்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பஞ்சாப்ல அதுக்கப்புறம் அதற்கும் முன்னாடி 1973 பஞ்சாப்ல அகாலிதளம் ஆட்சி இருந்தது. அவர்களும் இதே போன்ற ஒரு குழுவை அமைத்து ஒரு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இப்படி இருக்கிறது. சொல்லப்போனா அந்த பரிந்துரையுடைய தொடர்ச்சியாக தான் சர்க்காரியா கமிஷன் என்று சொல்லக்கூடிய சர்க்காரியா ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது. அவர்களும் இதையெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த அவர்களும் சொல்லியிருக்காங்க. 356வது சட்டப்பிரிவை அனாவசியமா பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இந்த பரிந்துரைகள்லாம் கவர்ச்சியா இருந்தாலும் இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு பலர்லாம் சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? அதாவது முதல்ல இது கவர்ச்சிங்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை. ரொம்ப ஆரோக்கியமான பரிந்துரைகள். இது பற்றி விவாதிக்கலாம். இன்னும் மேல இப்ப உதாரணமா இப்ப இந்த இருமொழி கொள்கை அப்படின்னு வருகிறது அல்லவா? அது வந்து பிறகு அந்தந்த மாநில மொழி என்பதோடு சேர்த்து ஒரு மொழியே போதும் அப்படிங்கிற ஏற்பாடுலாம் கூட எதிர்காலத்துல வரலாம். அப்படிலாம் கூட ஆலோசனைகள், விவாதங்கள்லாம் வரட்டும், நிறைய வரட்டும். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த விவாதங்கள்லாம் வர வர எல்லா மாநிலங்களையும் இது பிரதிபலிக்கும். இப்ப இந்த குரியன் குழுவுடைய அறிக்கையை பற்றி நாளைக்கு கேரளாவில பேசப்படும்ல. பிஜேபியில் ஆட்சி செய்யாத மாநிலங்கள் அப்புறம் இது பேசப்படும். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல கூட அது பேசு பொருளாக மாறும். சரி, விவாதிக்கலாம். ஆனா அது நடைமுறை ஆயிடுமா? நீங்க அதான் இந்த கேள்வியை கேட்டீங்க. அப்படிலாம் சொல்றது உண்மைதான். ஏன்னா இதெல்லாம் பெரும்பாலான சட்ட விதிகள் வந்து ஒன்றிய அரசு தன்னுடைய சட்ட முன்முறைகளாக கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டிய பரிந்துரைகளாகத்தான் இருக்கின்றன. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் அதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களா? அவங்க எல்லாம் அப்பெல்லாம் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்களால இந்த பரிந்துரைகளே வைக்கப்படுகின்றன. ஆக அது ஒரு சவால் தான். எளிதில் அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். ஆனா அதை வந்து மக்கள் கவனத்துக்கு கொண்டு போகிற போது, மக்கள் இப்படிப்பட்ட மாற்றங்களுடைய தேவையை உணர்ந்து கொள்கிற போது, ஒன்றிய அரசுக்கும் நீண்ட காலத்திற்கு நாம் வந்து இதை மாநிலங்களுடைய குரலை கேட்காமல் அதை 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 அப்படியே அமுக்கிட்டு ஒரு ஒரு விதமான ஒன்றிய ஒற்றை அதிகாரமாக கொண்டு போக முடியாது என்கிற புரிதல் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அதற்கு இந்த குரியன் குழு அறிக்கை ஒரு நல்ல ஒரு முன்னுரையை எழுதி கொடுத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். கருத்திற்கு முயற்சி